இந்த ஊருக்கு வந்து நல்லா சம்பாரிச்ச அத்தனை பேரும் வாய் கூசாம இந்த ஊரை திட்டுவானுங்களே தவிர ஒருத்தன் கூட ஊரை காலி பண்ணி போக மாட்டான் சார். Tobacco and alcohol consumption is injurious to health. മദ്യപാനം ആരോഗ്യത്തിന് ഹാനികരം. ഞാൻ പറഞ്ഞാൽ നീയൊക്കെ അടിക്കുമെന്ന് എനിക്കറിയാം. കുറേശ്ശെ അടിച്ചാൽ നിങ്ങൾക്ക് കൊള്ളാം. പിന്നെ പുകവലി, ഇത് നിങ്ങളെ കൊല്ലും. അപ്പൊ ശരി. I need you to lose your இங்கே தானே வர சொன்னா? என்ன எல்லாம் நடக்கிறாங்க? பார்க்கு இவன் வேற ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஃபோன் எடுறா. இவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க? அவ்வளோ அழகாவா இருக்க. சொல்றா ഫോൺ കുറെ നേരം അടിച്ചോണ്ടിരിക്കുന്നു. ആരാണ് നോക്ക്? ഫോൺ കുറെ സമയം അടിക്കുന്നു. ആരാണ് നോക്ക്? ഹെഡ്സെറ്റ് എടുക്കാൻ മാറ്റി. ഫോൺ കുറെ സമയം അടിക്കുന്നു. ആരാണ് നോക്ക്? இவ்வளோ கால் பண்ணியிருக்கானா? ஹலோ ஹலோ ஐயா, எங்க இருக்கீங்க? எங்கடா? நீ அமிச்ச லொக்கேஷன் வந்து நிற்கிறேன், யாரையும் காணோம். வந்துட்டீங்களா? வீடு இருக்கிற மாதிரியும் தெரில. சூப்பர் சூப்பர். ஓனரும் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. இருங்க ஐயா, கொஞ்ச நேரத்தில் ஓனர் வந்துருவாரு. 24 hours பிஸியா இருக்கேன். இப்போதைக்கு வர முடியாது. நல்ல கலெக்ஷன் இருக்கிற இடத்துல கூட்டு அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் அங்க கொஞ்சம் சைட் அடிச்சிட்டு இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறேன். சரிங்களா ஐயா? இது மட்டும் புரியுதுடா. வீடு செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து நல்லா மாட்டி விட்டேன். ஒண்ணு பண்ணுங்க, இப்போதைக்கு கார்த்திகம் எங்க இருக்குன்னு போய் விசாரிங்க. அப்போதைக்கு ஓனர்லாம் வந்துருவாரு. சரி, பார்க்குறேன். பார்த்துட்டு சொல்கிறேன். ரைட்டுங்கய்யா, ரைட்டு, ஓகே. ஒருத்தன் கொளுத்தி ஆவுனா சாவடிக்கிறான். சரி, கஷ்யபே, ஏய் கஷ்யபே, ஏய் கஷ்யப், நேத்து ட்ரேட் எடுத்திருந்தேன்ல, எவ்வளவு ப்ராஃபிட்? என்னாச்சு? கண்ணில் ஏதாவது பிரச்சனையா? സെറ്റല്ലേ? எங்கடா கிளம்பிட்ட? எங்க போற இப்போ? എങ്ക പോവാൻ? കാർഡിയോക്ക് தான் പോവാൻ. കറക്റ്റ്. എടാ ഹരി, നിനക്കറിയാവോ എപ്പോഴാണ് നമുക്കൊക്കെ ഒരു ക്ലയൻസിനെ കിട്ടുന്നത്? അവരുടെ മനസ്സ് മനസ്സിലാക്കി അവരുടെ ഇഷ്ടങ്ങൾക്കൊത്ത സാധനങ്ങൾ നമ്മൾ കൊടുക്കുമ്പോഴാണ് നമുക്ക് അവരെ റീറ്റെയിൻ ചെയ്ത് കൊണ്ടുപോകാം. എങ്ങനെയുണ്ട് സാധനം? സൂപ്പർ, ആരോടും പറയണ്ട. അല്ലെങ്കിൽ നായക്ക് നല്ലതൊന്നും പിടിക്കൂല. இவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ப்ரோ,
വേർ ഇസ് കാർത്തിക ഹോംസ്? അങ്ങ് നേരെ അങ്ങോട്ട് പോയാൽ മതി. മലയാളിയാ நீங்கள்? അതെ. நீங்கள் தமிழா? ஆமாம் ப்ரோ. ஃப்ரெண்டு சொல்லி வீடு பார்க்க வந்தேன். ஓனர் வேறு ஃபோன் எடுக்க மாட்டான். அதான் விசாரிச்சுட்டு கேட்டு போகலான்னு வந்தேன். ഓ നേരെ പോയിട്ട് ആ റൈറ്റ് അങ്ങോട്ട് എടുത്താൽ മതി. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே மேப்பில் பார்க்குறது இங்கே போட்டுக்கிறது ஒன்றுமே தெரியலையே. இங்கே 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 வேணாம், அங்கேயே போகலாம். கார்த்திக் ஹோம்ஸ். பக்கத்து வீட்டில் போய் என்ன விசாரிக்கிறது? ஏதாச்சும் கேட்போம். இங்கே ஃபுல்லாக மலை ஏறுறதான் போல. யாராவது இருக்காங்களா இல்லையா? துறப்பானா மாட்டானா? யாரு? ஓ, நீ தமிழா? ஹாய், ஐ எம் தனுஷ். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்கு வீடு பார்க்க வந்தேன். ஓனர் வேறு ஃபோன் எடுக்க மாட்டான். அதான் வீட்டை பற்றி விசாரிக்கலான்னு வந்தேன். பக்கத்தில் பல பில்டிங் இருக்கு, அதில் நீங்கள் எது பார்க்க வந்தீங்க? ஏதோ கார்த்திகா ஹோம்ஸ்னு சொன்னாங்க. ஓ, கார்த்திகா ஹோம்ஸா? வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஓ, கார்த்திகா ஹோம்ஸ் இவ்வளோ ரெஸ்பெக்டா? வீட்டுக்குள்ள வர சொன்னா ஒன்றுமே இல்லை. உட்காருப்பா. இங்கேயா? உட்காரு. உள்ள வர சொன்னா தரையில் உட்கார சொல்கிறான். லூஸாக இருப்பானோ? உட்காருப்பா. சரி, உட்காந்துரும். பார்க்க வேற ஒரு மாதிரி இருக்கான். ஏதாவது பண்ணிடுவானோ? வந்ததுலேருந்து மேலேயே பார்த்துட்டு இருக்கு. எந்த ஊர்? ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர். இங்கே வேலை தேடிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணான் இந்த வீட்டை. ஓனர் வேறு கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டான். அதான் வீட்டை பற்றி விசாரிக்கலான்னு வந்தேன். கீழே வேறு ஒரு ஷாப்பில் கேட்டேன். அவங்க வேறு நெகட்டிவாக சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். அப்படி எதுவும் இல்லையே. பசங்க இருந்தாங்க, திடீர்னு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பசங்களா? ஒரு 6-7 பசங்க இருந்தாங்க, நல்ல பசங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ஓவராக ஜாலி பண்ணுவாங்க. ஓ, அவங்க ஏன் வெக்கேட் பண்ணாங்க? யாராவது நைட்டில் ஹவுஸ் வார்மிங் பண்ணுவாங்களா? ஆனால் அவங்களுக்கு தெரியல அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் நைட்னு. லாஸ்ட் நைட்டா? எல்லாரும் டிஃப்ரெண்ட் டொமைனில் வேலை பார்க்குறவங்க. ஆனால் அவங்களுடைய மெயின் வேலை ட்ரேடிங். എടി മൊത്തേ, ഞാൻ അവളുടെ ഒപ്പം ഒരു ഐസ്ക്രീം അല്ലേ കഴിച്ചിട്ടുള്ളൂ, കുടുംബാസൂത്രണം ഒന്നും ചെയ്തിട്ടില്ലല്ലോ.
தலைவன் மட்டை போலடா உள்ள வாந்தி எடுத்துட்டு இருக்கான் போலடா. ഒരുത്തൻ കുപ്പി എടുക്കാൻ പോയി അവനെ കാണുന്നില്ല. இதுதான் கிடைச்சதா? டேய் அதான் உள்ளடா. நீ இங்க பாரு என்ன வந்திருக்காங்கன்னு. அடிச்சுட்டு ரம்மா. டேய் വഴിയിൽ ഒരുത്തിനെ കണ്ടറാ. யார? വേറെ ആരാ? താഴെ കണ്ട നിന്റെ അച്ഛനായിരിക്കും. ഇല്ലടാ, അന്ന് നമ്മള് വീട് നോക്കാൻ വന്നപ്പോ അപ്പുറത്തെ കടിയത്തെ ചേട്ടൻ പറഞ്ഞില്ലേ ഇവിടെ എന്തോ പ്രശ്നമുണ്ടെന്ന്. അതേ കാര്യം അവനും എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞടാ. மிஞ்சி போனா என்ன சொல்லியிருப்பான்? பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லியிருப்பான். Your sleepless nights are just behind your corner. ஸ்லீவ்லெஸ் நைட்டு நான் பாத்துக்கிறேன். பேயாது மயிராது. நீ ஊத்துறா சிவா. கண்ணே கலைமானே கனிமயிலேன டேய் அனுராகே லவ் யூடா. அம்மா எல்லாம் ஜாலியாக கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காம ஏய் யாரோ கதவு தட்டுறாங்கடா, திறங்கடா போய். சிவா சிவா ആരെങ്കിലും പോയി കഥവ് പാർക്കടാ. போடா. ഇതെന്ത് ഇത് തുറക്കാതെ എന്താ? ಓ ಹಿಂಗೇನ ಏನು? ಏನ್ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತೀರಾ? ಪಾರ್ಟಿನ ಹೆಸರಲ್ಲಿ ಅಗ್ದಲ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಂತ ಮಾಡ್ತೀರಿ, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ಮಾಡ್ತೀರಾ? கன்னடா தெரியாது. பார்ட்டின்ற பேர்ல இவ்வளவு சத்தம் போடுறீங்களே, பக்கத்துல அவங்க தூங்க வேண்டாமா? இனி சவுண்டு இல்ல, எல்லாரும் ஆஃப். ஓகே சரிப்பா. நம்ம கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுக்குறீங்களா? உப்பு வெயிட். என்னடா நடக்க வேணுமா? பாய். എന്താടാ? டேய் இப்ப நீ என்ன பண்ண? അപ്പുറത്തെ വീട്ടിലെ ചേച്ചിയാന്ന് തോന്നുന്നു. നമ്മള് ബഹളം വെച്ചുകൊണ്ട് വന്നതാ. ഒന്നും പേടിക്കാനില്ല, ഒക്കെ സെറ്റാക്കിയിട്ടുണ്ട്. കുറച്ച് ഉപ്പ് ഒഴിച്ചു, അതെടുത്ത് കൊടുത്തതാ. എടാ പൊട്ടാ, നീ പഠിച്ചത് ബാത്റൂമിന്റെ കഥവാടാ. ബാത്റൂമിന്റെ കഥവാ? ശബരിമല മുരുക, എന്റെ സിംഹം ഓർക്കത്ര പണിയില്ലല്ലോ. മയില് തോർക്കണം, അത് വലിച്ചു തോർക്ക്. എല്ലാരും കൂടി ഗ്യാങ് ബാഗ് ചെയ്യാണ്ട് ടോർ തുറന്നോ പട്ടികളെ. ഇതെന്തുമില്ലാതെ ഇറങ്ങിയിട്ട് തീരുന്നില്ലല്ലോ. ഇതിന് അച്ചവിടറാ, നമ്മളെന്താ ലൂട്ടുപെട്ടാ? டேய் இது நம்ம வீடுடா. சுத்தி சுத்தி ஒரே ஃப்ளோர்ல தாண்டா ஓடிட்டு இருக்கோம். ஷோ, ரொம்ப நேரமா நம்ம லூப்லயே மாட்டிட்டு இருந்தோமா? என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்ன
இப்போ நம்ம எல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இல்ல இல்ல என்னால குதிக்க முடியாதுடா. சிவா வாடா. டேய் என்ன விட்டுட்டு போயிடாதீங்கடா. ஆமா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஓனர் கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன். பார்த்தது சந்தோஷம். பேலன்ஸ் கதையை இன்னொரு நாள் வந்து கேட்டுக்கிறேன். இவன் வேற திருப்பி கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டான். நீ வீடு பார்த்த மாதிரி தான் போல. இவர் பேர் கேட்க மறந்துட்டோம்ல, கேட்டு வந்துடலாம். ப்ரோ ப்ரோ பேர் கேட்க மறந்துட்டேன். நான் தான் ப்ரோ. ப்ரோ என்ன பண்ணுறீங்க? உள்ள ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், அதான் வந்தேன். திறக்க மாட்டுறாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இங்கே யாரும் தங்குறதா இல்லை. ஒரு வருஷமாக இந்த வீடு பூட்டி கிடக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்போ தான் அவர்கிட்ட பேசிட்டு வெளில வர. காலங்காத்தால் தண்ணி கிண்ணி போட்டு வந்திருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ தான். அதான் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, பேசாமல் போங்க ப்ரோ. ப்ரோ 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 இவன் வேறு கூப்பிட போயிட்டு இருக்கான். ப்ரோ நில்லுங்க ப்ரோ, இப்போ தான் அவர்கிட்ட பேசிட்டு வெளில வரேன். இவன் என்ன உள்ள யாருமே இல்லைன்னு சொல்கிறான். ஏதோ இடிக்குது. அப்போ அவர் பார்த்தது, அவர்கிட்ட பேசினது, என்ன தரையில் உட்கார சொன்னது, என்ன நடக்குதுங்க? வந்ததுலேருந்து மேலேயே பார்த்துட்டு இருக்கியே. எந்த ஒரு 6-7 பசங்க இருந்தாங்க, நல்ல பசங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தலைவன் மட்ட போலடா, வாந்தி எடுத்துட்டு இருக்கான் போலடா. உப்பு இதாரி ஜீவமானே ஓடியா. எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? அபி, ஸ்ரீராம், ஓ உள்ளதா இருக்கீங்களா? ப்ராங்க் பண்ணுறாங்களா? கால் பண்ணி பார்த்துடலாம்.